அதாவது தேவனோடு துடிக்கும் ஒரு ஹிருதயம் ஹல்லேலூயா கொண்டவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துவதில் முழு எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவது? பல நேரத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய கட்டாயத்தின்படியோ நிர்பந்தத்தின்படியோ தேவனை பிரியப்படுத்த முடியாமல் நம் மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நாம் எப்பொழுதும் கர்த்தராகி தேவனுக்கு உகந்த காரியம், அவருடைய சித்தப்படி இருக்கும் காரியம் செய்யும்போது கர்த்தராகிய தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம். அவரை பிரியப்படுத்துவதுதான் நமக்கு எல்லாவற்றிலும் மேலான ஒரு காரியமாக இருக்கிறது வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்வதுதான் நமக்கு எல்லாவற்றை விட மேலான ஒரு காரியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். இயேசுவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவுடைய சித்தத்தை செய்வதும் அதை செய்து முடிப்பதும் தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதாவது பசி எடுத்தால் எப்படி நாம் சாப்பாடு சாப்பிடுவோம், அதே வண்ணமாக அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான், அதில் தான் ஆர்வம், அதில் தான் பசியாக இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அந்த ஒரு வைராகியம் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நாம் செய்து முடிப்பதற்காக கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்துவதில் நாம் ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவ செய்தியில் 5 காரியங்களை நாம் காண இருக்கிறோம். A heart that beats with God. தேவனோடு துதிக்கும் ஒரு ஹிருதயம் என்ற தலைப்பில் முதல் குறிப்பாக தேவ வார்த்தை have a heart that will tremble at his word. தேவ வார்த்தையை கேட்கும் போது நடுங்கும் ஒரு ஹிருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு 17வது அதிகாரம் 37வது அதிகாரம் 1, 2 என்ற வசனங்களை வாசித்து நாம் தொடங்குவோம். யோபு 37வது அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி, இந்த வார்த்தையில் மறைந்திருக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கிருபை மூற்றும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தை எங்களுடைய இதயத்திற்குள் பிரவேசிப்பதற்காக சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, அமேன், 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 அமேன். கார்வோம். தேவ வார்த்தை கேட்கும் போது நாம் ஒரு நடுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? தேவ வார்த்தை இதில் எழுதப்பட்டு இதனால் என் இருதயம் தத்தளித்தது, அதாவது நடுங்கினது, தன்னிடத்தை விட்டு தெரிகிறது, அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா. அதாவது யோபு அவருடைய தேவ சத்தத்தை வர்ணித்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான
சத்தமாக இருக்கும். கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் பேசும்போது அந்த சத்தம் கேட்கும்போது நம்முடைய ஹிருதயம் நடுங்கும் என்று சொல்லுகிறார். அது யாருக்கு நடுங்கும்? கர்த்தராகிய தேவனை நேசிப்பவர்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை அறியாதவர்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. அவர்கள் அந்த சத்தத்தை கேட்கக்கூட அவர்களால் முடியாது. ஆனால் இந்த இடத்தில் யோபு சொல்லுகிற காரியத்தை வைத்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? இந்த கிருபையின் காலத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பல நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். மெல்லிய குரல் பேசிக்கொண்டிருக்கிறார். நல்ல இடி முழக்கத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார். வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். நம் வார்த்தையை வாசிக்கும் போது பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் எப்படி பேசினாலும், அதாவது சொப்பனத்திலும் தரிசனத்தினாலும் பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி பேசினாலும் அவர் வார்த்தையை வைத்து தான் பேசுவார். எழுதப்பட்ட வசனத்தின்படி தான் அவர் பேசுவார். அப்படி என்றால் இயேசு மத்தேயு 4:4 சொன்ன வண்ணமாக, அதாவது மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அதாவது எழுதப்பட்ட வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அதாவது நாம் வாசிக்கிறோம் பைபிளில் வசனத்தை, ஹல்லேலூயா, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று. ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னதாவது. ஹல்லேலூயா. அப்படி எழுதப்பட்டாலும் எழுதப்படவில்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குள் ஒரு நடுக்கம் வருகிறதா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வருகிறதா? இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற இருக்கிறது என்பதை உணர்கிறோமா? இல்லை, அந்த வார்த்தையை நாம் வாசித்தும் அதை கேட்டும் நாம் அதை அசட்டை செய்கிறோமா? அதாவது இதிலிருந்து தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவாரா, கிரியைகளை செய்வாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்? நம்முடைய இதயத்தில் இருக்கும் நடுக்கத்தை வைத்துதான் நாம் அறிந்து கொள்கிறோம் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், அதை அங்கீகரிக்கிறோம் அவருடைய வார்த்தை என்று. நம்ம ஐசையா 66வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. அதாவது இந்த காண்கிற எல்லா காரியங்களும் கர்த்தராகிய தேவனுடைய கருத்தினால் சிருஷ்டி செய்யப்பட்ட காரியங்கள். அப்படி இருந்தும் கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார்? நொறுக்குண்டா, சிறுமைப்பட்டு நொறுக்குண்ட ஆவியோடு அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நொறுங்கின ஹிருதயம், சிறுமைப்பட்ட ஹிருதயம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடுங்கிற ஹிருதயம், அவர்களை நோக்கி தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நிலையில் இருக்கும் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கும் போது, அதை வசனத்தை விசுவாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும்போது அவர்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், அவர்களுடைய நிலையை நான் மாற்றுவேன், அவர்களுக்கு நான் கிரியையை செய்து முடிப்பேன். ஏனென்றால் அவர்களுடைய ஹிருதயம் என்னுடைய வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு நடுகின்றன. அப்படி என்றால் அவர்களுக்குள் ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறது, இது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் என்பதை அறிந்து அந்த நடுக்கம் வருகிறது.
அந்த அளவுக்கு நமக்கு உணர்வு இருக்கும்போது, இந்த வார்த்தை வரும்போது கர்த்தர் அதை அறிந்து கொள்ளுகிறார். அவர் அதாவது சிருஷ்டி செய்த எல்லா காரியத்தையும் அவர் சொல்கிறார், இதையெல்லாம் நோக்கி நாம் பார்க்கவில்லை. சிறுமைப்பட்டு ஆவியை நொறுங்கி இருக்கும் ஒருவன் என்னுடைய வசனத்தை கேட்டு நடுங்கிறானே, அவனை நோக்கி தான் நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் அவனுக்காக தான் நான் கிரியையை செய்வேன் என்று சொல்லுகிறான். எல்லாத்தையும் சிருஷ்டி செய்து விட்டேன், ஆனால் இப்பொழுதும் நான் ஒருவனை நோக்கி பார்ப்பேன். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களை நான் செய்து முடிப்பேன். யாரை நோக்கி? ஒரு சிறுமைப்பட்டு ஹிருதயத்தில் ஆவி நொறுங்கி இருக்கின்ற ஒரு ஹிருதயம், வார்த்தை வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நடுக்கத்தோடு இருக்கும் ஒரு ஹிருதயம், ஒரு ஆர்வத்தோடு இருக்கும் ஒரு ஹிருதயம், ஒரு வாஞ்சியோடு இருக்கும், இந்த தேவ வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும் என்று இருக்கும் ஒரு ஹிருதயம். அந்த ஹிருதயத்தை நோக்கி நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ பிரசன்னத்தில் போகும்போது நாம் எப்படி போக வேண்டும்? நம்முடைய ஹிருதயத்தை தான் தயார் செய்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது ஆவியில் ஒரு விசுவாசத்தோடு, நொறுங்கின ஆவி, சிறுமைப்பட்ட ஆவி, மனத்தாழ்மையோடு, தேவனே என்னால் முடியாத ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, நான் தாழ்த்துகிறேன், என்னை நீர் எனக்குள் உயரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து போகும்போது உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை படி என்னுடைய வாழ்க்கையில் கிரியை நீர் செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதாவது தேவனோடு துடிக்கும் ஒரு ஹிருதயம். ஹல்லேலூயா. தேவனோடு துடிக்கும் ஒரு ஹிருதயம். எப்படிப்பட்ட ஹிருதயம்? அவருடைய வசனத்தை நோக்கி நடுங்கும் ஹிருதயம். இரண்டாவதாக பாரம்பரியத்தை விட்டு விலகி இருக்கும் ஒரு ஹிருதயம். மத்தியு 15வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார்? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதாவது பாரம்பரியம் என்றால் என்ன? பாரம்பரியம் என்றால் என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கிறார், என்னுடைய பாட்டி சொல்லியிருக்கிறார், என்னுடைய பரம்பரை நாங்கள் இதை தான் செய்கிறோம். அந்த செய்கிற கிரியைக்கும் தேவ வசனத்திற்கும் எந்த ஒரு இணைப்பும் இருக்காது, தொடர்பும் இருக்காது. ஆனால் ஏதோ மூத்தவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்து கொண்டு இருப்பது தான் பாரம்பரியம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் நம்முடைய வாழ்க்கையில் பாரம்பரியம் முறிந்து விட்டது. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தராகிய தேவனுடைய வசனம் தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ நாம் எலெக்ஷனில் பார்க்குறோம், நார்த்தில் இருக்கிற அத்தனை இதில் திருப்பி சொல்கிறாங்க, எலெக்ஷன் போடுறவங்க எந்த ஜாதி எந்த மதம் பார்த்து தான் போட போகிறாங்க. அதாவது நம்முடைய நாடு அந்த நிலையில் இருக்கிறது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு 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 ரொம்ப மட்டமான ஒரு நாடாக இருக்கிறது. இன்னும் ஜாதி மதத்தை பற்றி அவர்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். சம உரிமையை பற்றி இன்னும் அவர்கள் அறியவில்லை. இன்னும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த வண்ணமாக, அதாவது தேவன் எல்லோரையும் படைத்திருக்கிறார். எல்லோருடைய சரீரத்திலும் எந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஒரே ரத்தம் தான். ரத்தத்துக்கு கலர் என்ன? சிகப்பு தான். ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ரத்தம் தேவை இருந்தால் யார் வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும். ஜாதி மதம் பார்த்து கொடுப்பாங்க. யாராவது மறிக்கிற நேரத்தில் அர்ஜெண்ட்டாக பிளட்டு தேவைன்னு சொன்னால் யார் இருக்காங்களோ அவங்களை கொண்டு போய் கொடுக்குறாங்க.
அந்த ஜீவனை காப்பாற்றுவதற்காக. அப்படி இருக்கும்போது இன்னும் அதையெல்லாம் அறியாமல் ஒரு முட்டாள்தனமாக ஜாதி மதம் என்று, அதாவது அந்த வண்ணமாக இருப்பவங்க தான் இன்னும் பாரம்பரியத்தை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் சபையோர் கூட பலர் இன்னும் அந்த பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் இருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்று சொன்னால் உடனே அவங்க என்ன ஜாதி, அவங்க நம்மளுக்கு சரியான ஜாதியா, அவங்க கிட்ட நம்ம உறவு வச்சுக்கலாமா என்று தான் பார்க்குறாங்க. இன்னும் அந்த வண்ணமாக இருக்காங்க. இன்னும் அந்த மனசு இன்னும் மாறல, இன்னும் இந்த பாரம்பரியத்தில் இருக்காங்க. ஹல்லேலூயா. நாம் என்ன பார்க்க வேண்டும்? அது கர்த்தருடைய பிள்ளையா, தேவராஜ்யத்திற்குள் இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஜாதி. எப்ராமுடைய வம்சமாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரே தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவர்களா? ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளுகிறார்களா? ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்களா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா? தேவ வார்த்தையின்படிதான் காரியங்களை செய்து கொள்கிறார்களா என்றுதான் பார்க்க வேண்டும். அதை தான் பாரம்பரியத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். அந்த பாரம்பரியம் என்ன செய்கிறது? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அதாவது பாரம்பரிய காரியங்களை செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தராகிய தேவனுடைய கட்டளையை மீறுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது கட்டளைக்கு கீழ்ப்படியாததை பற்றி சொல்லவில்லை. பாரம்பரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போதே நாம் கட்டளையை மீறுகிறோம். நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் செய்யலையே, தாத்தா செய்து நான் செய்துன்னு இருக்கேன், அவ்வளோதானே நான் செய்தேன். அதில் என்ன இருக்கிறது? பாரம்பரியத்தில் சாபம். தேவ கட்டளையை மீறுகிறீர்கள் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய சத்தியத்தை மீறுகிறோம். அவர் எதற்கு கீழ்ப்படிக சொல்கிறாரோ அதை மீறுகிறோம். மீறும்போது என்ன வரும்? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது, ஏதாவது ஒரு இடத்துல சாபம் அடிக்கும். அதனால்தான் உங்களுடைய பாரம்பரியமே தேவ வார்த்தையை அவமாக்குகிறது என்று இயேசு சொன்னார். மார்க் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில். உங்களுடைய பாரம்பரியமே தேவ வார்த்தை அவமாக்குகிறது என்று. மார்க் 7வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. அதாவது பாரம்பரியம் என்ன செய்கிறது? தேவ வசனத்தை, தேவ வார்த்தையில் இருக்கும் வல்லமையை அவமாக்குகிறது. சபைக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்க போகுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆசீர்வாதத்தின் வல்லமை வெளிப்படாமல் இருக்கிறது. ஏன்? இன்னும் பாரம்பரியத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாரம்பரியத்தை விட்டு நாம் விலக வேண்டும். அதாவது நான் பிறந்தது ஒரு நாயர் குடும்பத்தில். இன்னும் நாயர் குடும்பத்தின்படி எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் என்னது ஓணம், விஷு, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் கொண்டாடுறாங்க. அதை நானும் கொண்டாடினா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் பாரம்பரியத்தை கொண்டாடுகிறேன் என்று. இல்லை கேட்கலாம், என்ன ஓணம் என்ன பண்டிகை? அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தானே, அது கலந்து கொள்கிற என்ன தப்புன்னு கேட்பாங்க. பைபிளில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே. எனக்கு 2 காரியம் தான், உயிர்த்தெழுந்த நாள், இன்னொன்று கர்த்தராகிய இயேசு பிறந்த நாள். இந்த 2 தான் நான் கொண்டாடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அறுவடை தான். ஹல்லேலூயா. அறுவடைக்குன்னு ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் அறுவடை தான். ஹல்லேலூயா. அதில் கலந்து கொண்டால் நான் பாரம்பரியத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய பேர் தீபாவளி கொண்டாடுறாங்க. ஏன் தீபாவளி கொண்டாடக்கூடாது? எங்கள் பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த பட்டாசு வெடிக்கிறது கூட அந்த கூட்டத்தோடு அனுப்ப மாட்டேன். ஏன்? அந்த வைராகியம். ஏன்னா
அதை எதற்காக கொண்டாடுங்க? அவங்க ஒரு அர்த்தத்தோடு அதை கொண்டாடுறாங்க. இவங்களும் அதிலோடு சேர்ந்து செய்தாச்சுன்னா இவங்களும் அதில் கலந்து கொள்கிற மாதிரி ஆகிடும். நாம் எதில் கலந்து கொள்கிறோமோ, அதாவது ஒரு இப்போ பயங்கரமான ஒரு பாவம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் நாட்கள், ஆண் பெண் என்று கர்த்தர் 2 அதாவது ஜெண்டர் தான் வைத்திருக்கிறாங்க. இப்போது 3வது ஜெண்டர் வந்துட்டு அவங்க உரிமை கேட்டுன்னு இருக்காங்க. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆண் கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் தேவ வசனத்தில் இருக்கா? அப்படி யாராவது அதில் கலந்து கொண்டாச்சுன்னா அவங்க அதில் அர்த்தம் என்ன? அதை அங்கீகரிக்கிறாங்க, அதை அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. அதே ஒன்றமாக நாம் தீபாவளியை கொண்டாடினா நாம் அதை அங்கீகரிக்கிறோம். நாம் போய் ஓணத்தை கொண்டாடினா நான் அதை அங்கீகரிக்கிறோம். ஏன் என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் அப்படி தான் இருக்காங்க, இன்னும் அவங்க மாறலை. அவங்க விஷு ஓணம் எல்லாம் கொண்டாடுறாங்க. என்னை கூப்பிடுவாங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வர்றேன், வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஏன் அதோடு கூட நானும் அதை கலந்து கொண்டா நான் அதுக்கு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிவிடும். அதாவது இந்த பாரம்பரியத்திற்கு ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்னுடைய ஆசீர்வாதம் கெட்டு போகும். அதனால் என்னுடைய பிள்ளைகள் அதற்காக போய் சேர்ந்தாலும், அந்த மாதிரி கொண்டாட போனாலும், அந்த பிள்ளைகள் வழியாக வீட்டிற்குள் சாபம் வந்துவிடும். இது அறியாமல் இன்னும் பல பெற்றோர்கள் இந்த காரியத்திற்கெல்லாம் பிள்ளைகள் பட்டாசு வெடிக்கிறாங்க. அது எதற்காக வெடிக்கிறாங்க? எல்லாம் தீபாவளி எல்லாம் முடிச்சு ஒரு நாள் ஒரு 10-15 நாள் கழிச்சுட்டு ஒரு 10 வெடி கொடுத்துட்டு சரி வெடிங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த நாளில் நம்ம எதுக்கு அதை செய்யணும்? பாரம்பரியத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். எதற்காக? நாம் அவருடைய கட்டளையை மீறாமல் இருப்பதற்காக, அவருடைய திருவசனத்தை நாம் அவமாக்காமல் இருப்பதற்காக, அவருடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக நாம் விலகி இருக்க வேண்டும். இதில் வைராகியமாக இருக்கிறவன் தான் ஆசீர்வாதமாக இருப்பான். அதாவது நம்முடைய சொந்த சித்தம், இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா யாரும் வற்புறுத்த முடியாது. ஆதாமையே கர்த்தராகிய தேவன் வற்புறுத்தலை. உனக்கு ஒரு நீ தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டார். அவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அதாவது புசிக்காத சொன்ன காரியத்தை புசித்து விட்டான். கர்த்தராகிய தேவன் போய் தடை செய்யலை. ஐயோ அது சாப்பிட்ட இந்த மாதிரி ஆயிடுவேன் விட்டாரு, ஃப்ரீயா விட்டாரு, சாபத்தில் விழுந்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் கர்த்தர் வசனத்தை தான் போதிப்பாரு. நம்ம கையை பிடிச்சு நிறுத்த மாட்டாரு, நீ செய்யாதுன்னு சொல்லிட்டு. தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நம்ம இடத்துல தானா. நான் அதாவது உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். ஜீவனை நீ தெரிந்து கொள், அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். ஜீவன் எங்கே இருக்கிறது? வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையின்படி நீ வாழ், அப்போதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் இந்த பாரம்பரியத்தை விட்டு விலகி இருக்கும் போது நம்முடைய ஹிருதயம் என்ன செய்கிறது? தேவனோடு துடிக்கும் ஹிருதயமாக இருக்கிறது. அவருடைய வாஞ்சையின்படி காரியங்களை செய்யும் ஹிருதயமாக இருக்கிறது. மூன்றாவதாக அவரை ஆவிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 24-25 என்ற வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனங்கள் 24 மற்றும் 25. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிற்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாராலும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தனக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அதாவது இதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கும் போது என்ன சொன்ன வார்த்தை என்ன போட்டிருக்கு? இந்த வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்த தேவன் எதை நோக்கி பார்க்கிறார்? ஒரு சிறுமைப்பட்ட, ஒரு நொறுக்குண்ட, ஒரு தேவ வசனத்துக்கு நடுங்கிற ஹிருதயத்தை
கொண்டவனை நோக்கி பார்க்கிறார் என்று பார்த்தோம். இதில் இந்த உலகத்தையும் அதில் சர்வ காரியங்களையும் உண்டாக்கின தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? கைகளினால் கட்டப்பட்ட கோவில் அவர் வாசம் பண்ணவில்லை. எங்க வாசம் செய்கிறார்? எங்க வாசம் செய்கிறார்? நமக்குள். நாம் தான் தேவாலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஆராதிக்கிற இடம். எல்லாம் சேர்ந்து நம்ம ஆராதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம். இது ஆலயம் கிடையாது, நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம். ஆலயத்துக்குள் ஆலயம் ஒரு கூடாரத்திற்குள் தேவனை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆவியான ஒரு வாசமாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தங்கும் ஒரு இடமாக இருக்கிறது. தேவ ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கையினால் கட்டப்பட்ட ஒரு இடத்தில் தேவன் தங்குவதில்லை. நம்முடைய ஹிருதயத்தில் தான் அவர் தங்குகிறார். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதென்று தேவையானது போல் மனுஷர் கையிலால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. அதற்கு அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை தந்தார், சுவாசத்தை தந்தார், தேவை இருக்கிற சகலத்தையும் நமக்கு தருகிறார். அப்படி இருந்தும் நாம் அவரை எப்படி ஆராதிப்பது? கர்த்தராகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ஏன்? தேவ ஆலயம் எல்லாம் சேர்ந்து சபையில் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் ஆராதிக்கிறது? சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. நாம் அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளுகிறோம். ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்கிற ஒரு கூட்டம், உண்மையாக தொழுது கொள்ளும் ஜனம் கர்த்தராகிய தேவனை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள். அந்த வசனத்தை வாசியும். 4:23, 24, 25. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? நம்முடைய தேவன் பிதா ஆனவர் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. சிலை வைத்தோ படத்தை வைத்தோ நாம் அவரை ஆராதிக்க கூடாது. வீட்டில் கூட எங்க இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக ஒரு விக்கிரகத்தை வைத்து ஆராதிக்க கூடாது. ஏன்? நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிவதில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆவியிலும் உண்மையிலும் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கட்டளையாக அதை அறிவிக்கும் போது அதற்கு அர்த்தம் இருக்கிறது. அதை மீறி நீ ஒரு விக்கிரகத்தை வைத்து ஆராதித்தால் அதில் தேவன் தங்குவாரா? இல்லை. ஆலயத்திலே தங்கவில்லை என்று சொல்லுகிறார். எனக்காக கையிட்டு நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், அது சிலையில தங்க போறாரு. நாம் சிலையில தேவன் இருக்கார் என்று நினைக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மட்டுப்படுத்துகிறோம். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி.
ஹல்லேலூயா. அதாவது இவ்வளோ பெரிய பூமி நம்ம நினச்சிருக்கோம், அவருக்கு பாதப்படியது. அவர் எவ்வளோ பெரியவர். அவரை போய் ஒரு சிறிய சிலையில் கொண்டு வைக்க முடியுமா? அதை நினைக்கும் போது தான் அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லவர் என்று அறிந்து கொள்ள முடியும். அதாவது நாம் ஒரு சிலையை நோக்கி இந்த தேவன் என்று நாம் தொழுது கொள்ளும் போது நாம் முதலாவதாக என்ன செய்கிறோம்? தேவனை மட்டுப்படுத்துகிறோம். அவரை நாம் இவ்வளோதான், தேவன் இவ்வளோதான், அவருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறோம். அவர் பொம்மை என்று சொல்லி அவரை ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறோம். நம் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளும்போது என்ன சொல்ல, எல்லா இடத்திலும் நிறைந்தவர், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறவர், அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் தெரிந்தவர் என்பதை நாம் அறிந்து நாம் தொழுது கொள்ளுகிறோம். The omnipotent, omniscient and omnipresent God. அதை அறிந்தவர்கள் தான் என்ன செய்வோம்? ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வோம். அதை தான் கர்த்தராகிய தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஹிருதயத்தோடு நம்முடைய ஹிருதயம் துடிக்கும் போது ஹல்லேலூயா என்ன செய்வோம்? அவருடைய இதயத்திற்கு ஏற்ற வண்ணமான காரியங்களை செய்வோம். அவருக்கு பிடித்த காரியங்களை செய்வோம். அவருடைய வார்த்தைக்கு இணங்கி நாம் காரியங்களை செய்வோம். இப்பொழுது ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் நம்முடைய ஹிருதயம் துடிப்பு அவரோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரோடு இசைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எதை நினைக்கிறாரோ அதை நாம் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தரும் விக்கிர ஆராதனை செய்தவர்களால் இந்த இடத்தில் இருக்கும் நம் ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்ந்து அதையெல்லாம் விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நான் இனிமேல் ஆவியிலும் உண்மையிலும் தான் தொழுது கொள்வேன் தேவனை. ஒரே தேவன் தான் இருக்கிறார், சத்திய தேவனோடு தான், அவரை இயேசு வழியாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று உறுதியாக நாம் வந்தது. ஹல்லேலூயா. தேவ வசனத்தை விசுவாசித்து வந்திருக்கிறோம். அவருடைய ஹிருதயத்தின் வாஞ்சியின்படி அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய ஹிருதயத்தை காண்கிறார், நம்முடைய கீழ்ப்படிதலை அறிந்து கொள்ளுகிறார். அதனால் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். நம்மை நோக்கி அவருடைய பார்வை எப்பொழுதுமே இருக்கும். ஹல்லேலூயா. நான்காவதாக do good to all. எல்லோருக்கும் நன்மை செய்யும். மத்திய 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. நன்மை செய்வதென்றால் என்ன? நன்மை செய்வதென்றால் என்ன? நற்செய்தி என்றால் என்ன? சுவிசேஷம் இல்லையா? நன்மை செய்வதென்றால் சுவிசேஷத்திற்காக எதை செய்தாலும் நன்மை செய்வதுதான். ஏன்? கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்முடைய ஹிருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. விபிஎஸ் ஒரு சின்ன கூட்டம் தான். அதை நாம் ரொம்ப அலட்சியப்படுத்தலாம். என்ன பிள்ளைகளை வச்சு தானே செய்கிறாங்க, என்ன பெரிய விபிஎஸ், அதுக்கு போய் நான் என்ன செய்யலாம்? அதை அலட்சியமாக பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் கண் முன்பாக இந்த வண்ணமாக சின்ன பிள்ளைங்களுடைய இதயத்தில் விதை விதைப்பதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று பார்க்கிறார். அதற்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார்களே, அதற்கு பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள். நல்ல ஒவ்வொரு வழியில் ஒரு உதவி செய்திருக்காங்க. பண உதவி செய்திருக்காங்க, பொருள் உதவி செய்திருக்காங்க, அவங்களுடைய எஃபர்ட், அவங்களது உழைப்பு இருக்கு. அதெல்லாம் நன்மை செய்வது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இல்லை இந்த வாட்டி நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்ல, அடுத்த வாட்டி செய்யுங்க. உங்களுடைய ஹிருதயத்தில் ஒரு
இதை ஒரு அறிவாக எடுத்துக்கொள்ளுங்க. நன்மை செய்வதற்கு என்ன அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். சுவிசேஷத்திற்காக நாம் எதையும் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதாவது ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுப்பதற்கு பிசாசு உங்களை விட மாட்டான். ஏதாவது தடை கொண்டு வருவான், ஏதாவது குறைய வைத்திருப்பான், ஏதாவது கஷ்டத்தை கொண்டு வருவான். பணம் ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு தடையாக எதை வேண்டும் என்றாலும் கொண்டு வருவான். ஆனால் அதை எல்லாம் மீறி நான் என்னுடைய தேவனுக்காக செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கும் போது கர்த்தர் அதை காண்கிறார், அதை பெருக செய்கிறார். நீங்க என்ன செய்யுங்க, அந்த தரித்திரத்தை உடைக்கிறீங்க. அந்த தரித்திரத்தை உடைக்கிறீங்க, உங்க விசுவாசத்தினால உடைக்கிறீங்க. கொடுக்கும் போது தாராளமாக கொடுக்குறீங்க. அதாவது 2 காசு போட்டவங்களே அது இருதயம் தாராளம், அவங்ககிட்ட அவ்வளவுதான் இருந்தது. அது அப்படியே போட்ட உடனே யார் பார்த்தது? இயேசு பார்த்தாரு. அவங்க கையில் இருக்கிறது அப்படியே போட்டாங்க. ஒரு 2 லட்சம் இல்லை, 2 பைசா, அதாவது 2 அணா இதயத்தை தான் பார்க்கிறாரு. அப்ப அந்த கட்டில், அந்த பண கட்டில், அதாவது இந்த தரித்திர கட்டில் இருக்கும் அந்த ஸ்திரியை கர்த்தர் என்ன செய்திருப்பார்? விடுதலை செய்திருப்பார். இன்னும் தாராளமாக கொடுக்குவதற்கு அவர் அள்ளி வழங்கி இருப்பார். இயேசு கையில காசு வச்சு வந்தாருங்க. அவரு காசு வச்சு சுத்தி இருந்தாரா? டாக்ஸ் கட்ட வேண்டும் சொன்ன உடனே என்ன சொன்னாரு? போய் அந்த மீனோட வாயிலிருந்து அந்த காசு எடுத்துன்னு சொல்லி பேதுரு அனுப்பி உனக்கு எனக்கு சேர்த்து எடுத்துன்னு வந்தார். இங்கே அந்த நாம எல்லாம் வந்து அந்த அந்த பெட்டகத்தில் இந்த சேஃப், அந்த சேஃபில் வச்சுருப்போம் காசு, போய் அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு போ, அந்த திறந்து இந்த பியூரோலேருந்து காசு எடுத்துன்னு. இவர் என்ன சொல்கிறாரு? இந்த மீன் வாயிலிருந்து எடுத்துன்னு வந்துறாரு, என்னமோ அங்கே கொண்டு வச்ச மாதிரி. பேதுருன்னு சொல்லி நேரம் போனார், மீன் வாயை திறந்தாரு, எடுத்தாரு, வந்து கொடுத்து காசு கொடுத்தாரு. அதாவது பணம் கிடைக்கிறது அவ்வளோ சுலபமாக இருக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு. அவருடைய ஊழியத்திற்காக நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் பணம் வருவது ஒரு சுலபமான காரியமாக இருக்கும். அதை ஒரு அறிவாக வைத்து நாம் அதை காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். தாராள மனதோடு கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்திற்காக நான் தருகிறேன், நன்மை செய்ய தெரிந்திருக்கிறேன், நான் செய்வேன், அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மை செய்ய தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பவனுக்கு அது பாவமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொன்னது? யாக்கோபு. ஹல்லேலூயா. தேவவசனம். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இந்த நன்மை என்றால் பல பேர் அதுக்கு பல அர்த்தத்தை கொடுப்பாங்க. நன்மை என்றால் குட் நியூஸ் என்றால் அது தேவ வார்த்தை, தேவ செய்தி. நன்மை என்றால் தேவ ராஜ்யத்திற்காக செய்யும் காரியங்கள் தான் நன்மை, வேற எதுவுமே நன்மை இல்லை. பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறது கூட நன்மை இல்லை. அது உங்களுடைய என்ன செய்றீங்க, அதாவது உங்களுடைய அதாவது தெய்வ குணத்தை காமிக்கிறீங்க. அது நன்மை என்று சொல்லும்போது கர்த்தராக தேவனுக்கு செய்வதுதான் நன்மை. அந்த ஸ்ரீ வந்து அந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய சரீரத்தை தடவும் போது எல்லாம் சொன்னாங்க, இந்த தைலம் எவ்வளோ விலையேற, பயங்கர காஸ்ட்லியானது, இதை வித்துட்டு காசு எடுத்துட்டு ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னாரு? அவங்களுக்கு கடிந்து கொண்டாங்க. இல்லை இல்லை, இவ செய்யறதுதான் கரெக்டு, எனக்காக செய்யறா. உங்க கூட இவங்க மத்தியில் எப்போதுமே வந்து ஏழைங்க இருப்பாங்க, ஆனா இவ கரெக்டாக தான் செய்யறா, எனக்காக செய்யறா, அதாவது அவருடைய ராஜ்யத்துக்காக செய்யறோம். ஏழைங்க எப்போதும் இருப்பாங்க. ஹல்லேலூயா.
செய்ய வேணான்னு சொல்ல, ஆனால் நன்மை செய்வது என்றால் தேவ ராஜ்யத்துக்கு செய்வது, தேவ வசனம் பெருகுவதற்காக செய்வது, சபைக்காக செய்வது, ஊழியத்திற்காக செய்வது, அதான் நன்மை செய்வது. அதை கர்த்தர் இவ்வளோதான் அவ்வளோதான் என்று அதற்கு அளவை சொல்லவில்லை. அதாவது லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6வது அதிகாரம். கொடுங்கள் அப்பொழுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அதாவது இதுல ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கிறது இல்ல. மனிதர்கள் உங்களுக்கு அளப்பார்கள். Men will give unto your bosom. அதாவது நீங்கள் எப்படி கொடுக்கிறீங்களோ அதே வண்ணமாக அமுக்கி குலுக்கி அதை சரிந்து வீழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அது அங்க இருக்கு, போடுவார்கள். அதாவது ஒருத்தர் தருவார்கள் என்று போடுவதில்லை, போடுவார்கள். மனிதர்கள் போடுவார்கள். நீங்க ஒரு தேவனுக்கு தான், அதாவது ஊழியத்துக்கு ஒருமைப்பாட்டில் தான் போட்டிருக்க நீங்க கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? நீங்க கொடுத்த அளவுக்கு அமைக்கு சறுக்கி பல்லுக்கு பெருகி அளவுக்கு போடுவார்கள் என்று சொல்லும்போது பல இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சேரும் அதே அளவுல. ஹல்லேலூயா. கொடுக்கறது நம்ம சொல்லலாம் ஒரு 100 ரூபா தான் கொடுக்குறோம்னு வச்சுங்க. ஒரு 100 இடத்துல இருந்து 100 ரூபா வந்தாச்சுன்னா எவ்வளோ? 10,000 ரூபாய். அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வார். அதாவது கர்த்தர் பார்க்கிறார், ஹிருதயத்தை பார்க்கிறார். உடனடியாக இந்த காரியத்தை செய்வது. அதாவது இன்னொன்று சொல்றேன், தவறு இல்லை. யாராவது ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் உதவியாக ஏதோ 500 ரூபா வச்சுங்க, 1000 ரூபா வச்சுங்க சொல்லி, சபையில் இருக்கிற யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் அவங்களுக்காக போய் அந்த ஒரு உதவி செய்வதில் தப்பு கிடையாது. அதே வேணும் ஃபியூனரல், அதாவது இறுதி சடங்குக்கு போகும்போது ஒன்று சபையில் இருந்து யாராவது அந்த மாதிரின்னா நீங்கள் எல்லாருமே வரணும். கல்யாணத்துக்கு வருவீங்க, பிரியாணி போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து துக்கம் விசாரிக்க வரணும். அதோட கையில் ஏதாவது ஒரு 100 ரூபா 200 ரூபா வச்சு ஆளுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாச்சுன்னா அது ஒரு நன்மை. தேவவசனம் சொல்றது, நாம் சந்தோஷத்தை நாம் கலந்து கொள்ள வேண்டும், துக்கத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் பல நேரத்தில் நம்முடைய சபையில் இருக்கிறவங்க சந்தோஷத்தில் கலந்து கொள்றாங்க, துக்கத்தில் கலந்து கொள்வதில்லை. அது தவறு. எந்த வேலை இருந்தாலும் விட்டு அந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும். அவர்களுடைய துக்கத்தோடு அந்த துக்கத்தை நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாமல் இருக்கும்போது அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கடைசியாக எரேமியா 24வது அதிகாரம் 6-7. எரேமியா 24வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
திரும்பி என்ன சொல்லுகிறார்? ஹிருதயம் 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 இல்லையா வசனத்தில்? ஹல்லேலூயா. ஹிருதயத்தை, ஹல்லேலூயா, நான் கர்த்தர் என்று அறியும் ஹிருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். முழு ஹிருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எதை பார்க்கிறார்? நம்முடைய ஹிருதயத்தை பார்க்கிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாவதற்காக நான் என் கண்கள் அவர்கள் மீது வைத்து அவர்கள் அந்த தேசத்தில் திரும்பி வர பண்ணும்போது, அதாவது கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தால், நாம் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு திரும்பி அவருடைய பிரசன்னத்திற்குள் வந்தால், அதாவது இயேசுவை அறியாதவர்களை பற்றி சொல்லவில்லை, இது இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சபையில் இருப்பவர்களை பற்றி சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகின ஹிருதயம், அந்த வைராகியம் இருந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த வைராகியம் இல்லை. இப்பொழுது எல்லாத்திற்கும் குறை கண்டுபிடிக்கிறோம். இது செய்யணுமா, சபைக்கு இது செய்யணுமா, இது இயேசுக்காக இது செய்யணுமா, எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது ஏன் பிரச்சனை அதிகமாக வருது? காரணம் வந்து கர்த்தரை விட்டு விலகி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும். கர்த்தரிடத்தில் நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தூர ஓடிவிடும். இது உண்மை, இதுதான் சத்தியம். நாம் கேட்குறோம், எனக்கே இது வந்தது, எனக்கே அது வந்தது. கேள்வி கேட்பதற்காக நான் இல்லை. நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொன்ன ஒருத்தருக்கு, ஒரு பெரிய ஊழியக்காரர் மேடையில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் அந்த பேர் தெரியும், நான் சொல்ல மாட்டேன் யாருதுன்னு. அவருக்கு காஃபி ஊற்றுற ஆளுகிட்ட சொல்கிறாரு, எகிப்தியர்களுக்கு வர வேண்டிய வியாதி எனக்கு வந்திருக்கு, ஏன் கர்த்தர் எனக்கு அதை தந்தார் என்று கேட்குறாரு. சரியா ஒரு வாரத்தில் அவர் இறந்து போறாரு. அதாவது ஊழியக்காரர் அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சு பெரிய கூட்டம் வரும், மேடையில் இருந்து அது சொல்றாரு. அவர் கூட இருந்த ஒரு பிரதர், எனக்கு தெரிஞ்ச பிரதர் சொல்றாரு, இந்த மாதிரி கேட்டாருன்னு. ஒரு வாரம் ஒரு மாசத்துக்குள்ள அவர் இறந்துட்டார். ஏன்? கர்த்தருக்கு பிடிக்காது. அந்த வண்ணமாக அவரை கேள்வி கேட்பது அவருக்கு பிடிக்காது. அதாவது எகிப்தியர்களுக்கு வர வேண்டிய வியாதி எனக்கு ஏன் வந்தது என்று கேட்கிறார். நீ உன் ஹிருதயத்தை தேடிப்பாரு, உனக்கு ஏன் வந்ததுன்னு. தேவனை கேள்வி கேட்காத. உனக்கு ஏதாவது வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான், கர்த்தராகிய தேவன் இல்லை. இயேசு என்ன சொன்னாரு? இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், அவனுடைய காரியங்கள் எனக்குள் இல்லை, அதனால் அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது ஏதாவது இந்த பிசாசுடைய காரியங்கள் ஏதாவது நமக்குள் இருந்தால்தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அது யாரா இருந்தாலும் சரி, அது யாரும் விலக்கு கிடையாது அதற்கு. ஆனால் அந்த மாதிரி வரும்போது கர்த்தராகிய தேவனை கேள்வி கேட்காம நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஹிருதயத்தை தேடி பார்க்கணும். எந்த இடத்துல ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், என்னுடைய நீதித்துவத்தினால் நான் உம்மிடத்தில் வரவில்லை, உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் உம்மிடத்தில் வருகிறேன், எனக்கு விடுதலை தாரும். மனம் திரும்புதலோடு மன்னிப்பை கேட்போம். நமக்கு தெரியலன்னா கர்த்தர்கிட்ட கேட்போம், எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கேன் சொல்லுங்க ஆண்டவரே. ஆவியானவர் உணர்த்துவார். அதை விட்டு ஏன் நான் இப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு தேவன் இந்த வியாதியை கொடுத்தாரு, ஏன் அதை கொடுத்தாரு, அதை கேள்வி கேட்கும்போது தான் மனம் திரும்புதல் இல்லை. அந்த ஹிருதயத்தில் என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பும் ஹிருதயத்தை, மன்னிப்பை கேட்கும் ஹிருதயத்தை ஹல்லேலூயா கர்த்தர் மன்னிக்கிறார். எவ்வளோ மோசமான ஒரு பாவத்தை செய்து வந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் வந்து மன்னியும் ஆண்டவரே, செய்தது தவறு, இதை நான் செய்திருக்கக்கூடாது, இனிமேல் செய்யவே மாட்டேன், தெரிந்து போய் செய்யக்கூடாது. தவறு என்றால்
நம்மை மீறி எந்த காரியம் செய்திருந்தால் அதை தவறு என்று உணர்ந்த பிறகு கர்த்தரிடத்தில் வந்து அதை மனம் திரும்பி மன்னிப்பை கேட்கும் போது அவர் உண்மையும் உத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை மன்னிப்பதற்கு உடனடியாக மன்னிக்கிறார். நம்முடைய நிலையை திரும்ப கொண்டு வருகிறார். எங்கே அவர் முன்பாக நிற்பது, போன வாரம் வாசித்தோம். அவருக்கு முன்பாக, அது ஐ திங்க் ஈவினிங் சர்வீஸ் அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார். நம் திரும்பும்போது அவர் முன்பாக நிறுத்துகிறார். அப்படி என்றால் நீதித்துவத்தை நமக்கு திணிக்கிறார். திரும்பியும் அவர் சொல்ல, என் கண்களை அவர்கள் மீது வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணி அவர்களை கட்டுவேன். அதாவது மனம் திரும்பி வருகிறவர்களை அவர்களை நான் கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்கி போட மாட்டேன். ஹல்லேலூயா. திரும்ப நாட்டுகிறார். மனம் திரும்புதலோடு மன்னிப்பை கேட்டு வரும்போது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு தருவேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு ஹிருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் முழு ஹிருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஹிருதயத்தில் heart that beats with God, இதை ஒரு வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்றால், தாவீது ராஜாவை கர்த்தர் என்னவாக அழைத்தார்? என்னுடைய ஹிருதயத்திற்கு ஏற்ற தாசன். நம்முடைய ஹிருதய கர்த்தராகி தேவனோடு துடிக்கும் ஹிருதயமாக இருக்கும்போது நம்முடைய ஹிருதயம் எப்படிப்பட்ட ஹிருதயம்? கர்த்தருக்கு ஹல்லேலூயா ஹிருதயத்திற்கு ஏற்ற தாசனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒன்று அவருடைய வசனத்தை கேட்கும்போது, have heart that will tremble at his word. அவருடைய வசனத்தை கேட்கும்போது நம்முடைய ஹிருதயம் நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் பாரம்பரியத்தை விட்டு விலகி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். நான்காவது, நாம் நன்மை செய்ய தெரிந்தவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே நன்மை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் எழுந்தி வர வேண்டும். கர்த்தருடைய ஹல்லேலூயா இதயத்தை அறிந்தவர்களாக, நம்முடைய ஹிருதயம் என்ன செய்கிறது? துடிக்கிறது. அவருடைய ஹிருதயத்தோடு ஹல்லேலூயா அவருடைய காரியங்களை செய்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறது. தாவீதுடைய ஹிருதயம் அந்த வண்ணமாக தான். அவர் என்ன சொன்னார்? நானும் என்னுடைய ஜனமும் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததை நாங்கள் உமக்கு திருப்பி தருகிறோம் ஹல்லேலூயா என்று சொல்லினார். கடைசியாக, repentance brings restoration. நாம் மனம் திரும்பும் போது நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? இழந்தவைகளை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் வர செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம், ஸ்தோத்தரிப்போம். பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா.